விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் சூப்பர் ஹிட்டான பகவந்த் கேசரியின் ரீமேக் தான் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் என இயக்குனர் வினோத் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் உண்மையை உடைத்துள்ளது ஜனநாயகன் ட்ரெய்லர். காட்சி தொடங்கிவிட்டதால் நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வரும் 9ஆம் தேதி வெளியாகும் நிலையில் அனிருத்தின் இசையில் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பிரியாமணி, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் என நட்சத்திர பட்டாளத்தையே களமிறக்கியுள்ளார் இயக்குனர் வினோத். பகவந்த் கேசரியின் ரீமேக் என்பதை தெளிவாக்கும் வகையில் 2 நிமிடங்கள் 52 வினாடிகள் நீண்ட ஜனநாயகன் ட்ரெய்லரில் பல சுவடுகள் உள்ளன. பகவந்த் கேசரியில் பாலகிருஷ்ணா மகளாக நடித்த ஸ்ரீலீலாவின் பெயர் விஜி. இதில் மமிதா பைஜு பெயரும் விஜி. அந்த படத்தை போலவே இதிலும் மகளை ராணுவத்திற்கு அனுப்ப ஆசைப்படுகிறார் விஜய். பகவந்த் கேசரியில் பாலகிருஷ்ணாவின் கதாபாத்திரத்தின் பெயர் NBK. அதேபோல ஜனநாயகனின் கட்சி பெயரான TVK என்று வரும் வகையில் விஜயின் பெயரை தளபதி வெற்றி கொண்டான் என வைத்துள்ளனர். இதேபோல ஜெயில் காட்சி, பிளாஷ்பேக்கில் காவல் அதிகாரி என பல பரிமாணங்கள் பகவந்த் கேசரியுடன் ஒத்துப்போகின்றன. ஆனால் பகவந்த் கேசரியில் அரசியல் வாடையே வீசாத நிலையில் ஜனநாயகனில் ஏகத்திற்கும் தூக்கலாக அரசியல் அள்ளி தெளிக்கப்பட்டுள்ளது. விஜயின் அறிமுக காட்சியே தாவேகா கொடியில் இருப்பதை போன்ற இரட்டை யானைகளுடன் தொடங்குகிறது. ஐ எம் வெயிட்டிங் என்ற தனது டெம்ப்ளேட் டயலாக்கை அரசியலை மையப்படுத்தி ஐ எம் கம்மிங் என மாற்றி பேசியுள்ளார். தேர்தலுக்கு பிறகு விஜய் மீண்டும் நடிக்க சென்று விடுவார் என கூறுவோருக்கு பதிலளிக்கும் வகையிலும் வசனம் இடம்பெற்றுள்ளது. விஜய் வரும் வண்டியின் கொடியில் மாற்றம் என எழுதியிருப்பது அருண்ராஜ் உள்ளிட்டோர் நடித்திருப்பது என முழுக்க விஜயின் அரசியலுக்கான படமாகவே ஜனநாயகன் உருவாகியுள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியீட்டை மதுரையில் விஜய் ரசிகர்கள் கொண்டாடினர். பகவத் கேசரியா இருந்தாலும் எங்க அண்ணன் கேசரி மிரட்டி விட்டாங்க. கேசரில இருந்து ஒன் ஆஃப் த போர்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. இவங்க வேற ஒரு மூமெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் படங்கும் போது ஃபீலிங்ஸ் இருக்காதா? கண்டிப்பா வரணும். நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் படத்துக்கு. சென்னை அம்பத்தூரில் உள்ள திரையரங்கில் ட்ரெய்லரை பார்த்து விஜய் ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். ட்ரெய்லர் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு வந்தோம். FTFS பாக்குற மாதிரியே இருந்தது. அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அண்ட் மமிதா வந்து இந்த டாட்டர் மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த ஃபாதர் டாட்டர் பாண்டிங் வந்து தெரியக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓவராலா நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் ஃபிலிம்காக. செமையா இருந்தது ட்ரெய்லர். ஆனா ஒன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜனநாயகன் படம் கொண்டாட வைக்குமா, ஏமாற்றம் அடிக்குமா என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரிய வரும்.